இன்னைக்கு நமக்கு தெரியாது. 40 பேர் இறந்தாங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, 8 கூட பார்க்கல. அவன் குடும்பத்தெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு தூக்க விசாரிக்கிறாரு. அங்க வந்து ஊருக்கு போனோம், நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கா உயிரிட்ட மக்களை பார்ப்பேன்னு அந்த ஊர் போய் நின்றாருன்னா பெருமையா இருக்கும் அவருக்கு. 40 ரூபா வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, பணம் பண்ணி பணத்தை கொடுத்து என்ன கொடுத்தாரு நினைக்கிறேன். அது தவறா இல்லையா? ஒரு வீட்டில் இளவு விழுந்தா அந்த இளவு வீட்டு விழுந்து இளவு கேட்பாங்க, எவ்வளவு பெரிய அதிகாரமும் கேட்பாங்க. முதலமைச்சர் இருந்தாலும் ஒரு அமைச்சர் வீட்டு ஒரு இளவு விழுந்தா அந்த அவன் வீட்டு போய் கேட்பாரு. அக்கா முதலமைச்சர் சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு வாங்கி சொல்லிட்டு எம்எல்ஏ அமைச்சர் வீட்டுக்கு வாங்கி சொல்லிட்டு விளக்கு வைக்க மாட்டாரு. அது வீட்டுக்கு போய் உட்காந்து நம்ம அப்பா நடனம்னு கேட்பாரு. ஒரு எம்எல்ஏ வீட்டுனா அப்பா நடனம் கேட்பாரு. அம்மா அழுவாங்க, சொல்லிட்டு வருவாரு. நீங்க என்ன சார் நீங்க 40 ரூபா உங்களை பார்க்கத்தானே சார், தனியாக வீடியோ போட்டுருக்க பாருங்க சார். நீங்க கடவுள் உங்களுக்கு கருத்தை நீட்டு இருக்கிறாரு, தனியாக வீடியோ போடுங்க பாருங்க, தயவுசெய்து பாருங்க. நான் சொல்றேன், கடவுள் வார்த்தை சொல்றேன், நான் உங்க மேல கோபம் கிடையாது, நடி விஷயமா எனக்கு எந்த கோபம் கிடையாது. அவனுக்கு